என்ன பானையோட வந்திருக்கா? ஏடிடி, ஆ என்ன பானைலாம் கையில வச்சிருக்க? அதாவது ஒருத்தரை பத்தி பேசலான்னு வந்தேன். சரி அவருக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துட்டு வருவோமேன்னு வந்திருக்கேன். ஒருத்தர பத்தியா? நீ பானைய கையில வச்சிருக்கிறத பார்த்தா திரும்ப அவர்களுடைய சின்னத்தை கையில கொண்டு வந்து அவரை பத்தி கேட்க போற மாதிரில இருக்கு. அப்பாடா பானை கொண்டு வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நான் கூட நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஸோ கிரியேட்டிவா திங்க் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். நீ சொன்னதா கரெக்ட். அவரை பத்தி ஒரு சில விஷயம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன அதெல்லாம் விஷயம்? உண்மையா இல்லையா? நீ தான் வந்து எல்லாமே தெரிஞ்சவளாச்சே, அதனால உன்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நானு. ம் சரி கேளு, தெரியுதான்னு பாப்போம். ஆமா. முக்கியமா வந்து அவரை பத்தி ஒரு சில புகார்கள், இல்ல ஒரு சர்ச்சையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஊருக்குள்ள போய்க்கிட்டு இருக்காமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தனா, இந்த பானைக்கு சொந்தக்காரரான அவரு பயங்கரமான கோவக்காரராமே. ஏதோ மேடை பேச்சுல வந்து நீங்க திமுக காரர் தானே அப்படின்னு யாரோ கேட்டதுக்கு பயங்கரமா கொந்தளிச்சலாம் போயிருக்காராமா. அப்படியா? ஆமா, அதாவது மேடை பேச்சுல வேற ஏதோ கேள்வி கேட்க போயிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இந்த பக்கம் யாரோ வந்து ஒருத்தர் இவர் தான் திமுக காரரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அத ஒரு காதல கேட்டுட்டு, ஏய் இப்படிலாம் பேசக்கூடாது, முதல்ல நீங்க எப்படி இங்க வந்து பேசலாம், இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, முதல்ல இங்க தாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் திமுக காரனா எப்படி இதெல்லாம் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கத்தி இருக்காரு. ஆஹா, கங்கா சந்திரமுகியா மாறுற தருணமால இருக்கு. இந்த மாதிரி பேசுகிற ஆளை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளை நீங்கள் வேறு யார்கிட்ட வச்சுங்க. இதெல்லாம் நாகரீகம் இல்லாத பேச்சு. நாகரீகம் இல்லாத பேச்சு. என்ன ஆவேசம் காட்டாங்க? இந்த வீரெல்லாம் வந்து இங்க வச்சுக்கிறீங்க. ஆவேசம் என்ன? வீரெல்லாம் மத்த இடத்துல காட்டுங்க. என்ன இதுல என்ன ஆவேசம்? திமுக காரன் பேசுனா என்ன அர்த்தம்? முறந்தவரி பேசினாரா? திமுக காரரானே? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு. இது கையை கட்டிட்டு பேசவா? ஊடகவியலாளர் முன்னால குனிஞ்சு பேசணுமா? அப்போ இப்படி பேசுனாக்கா அவர் வந்து என்ன பார்த்து திமுக காரன் கை நீட்டுறாரு. என்ன இப்ப என்ன பேசுவீங்க? திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா? நீங்க திமுக காரரான்னு சொன்னீங்களா இல்லையா? ஃபேக்சுவலா கேளுங்க. ஆமா, இப்போ இவர் வந்து முக்கியமா இப்ப சமீப காலத்துல சில இடங்கள்ல சொல்றது என்ன, சாதியை பத்தி பேசாதீங்க, என்ன வந்து எந்த சாதியோடையும் குறிப்பிடாதீங்க, நான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனா அவரே வந்து ஏதோ சாதிய, அதாவது ஒரு பர்டிகுலர் சாதியை குறிப்பிட்டு பேசியிருக்காராமே. ஆமா, அதுவும் உண்மைதான். நான் வேணா அந்த வீடியோவா காமிச்சிடவா? காட்டு. அவன் சாமியா கும்பிடுற குலதெய்வத்தையே அல்லது அங்க மாமல்லபுரத்துல நம்மால் தான் விட்டுக்கிட்டு அடைச்சிட்டு இருக்கிறான். காலால மிதிச்சு 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 திரௌபதியை செய்யறவனும் பறையந்தான், மகாவிஷ்ணுவை செய்யறவனும் பறையந்தான். அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான் அவன். இதுல இன்னொரு ஒரு விஷயம் நீ கவனிச்சு பார்த்தனா தெரியும். அதாவது அவர் சாதியை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகளை செய்யறது, மிதிச்சு மிதிச்சு செய்யறது யாரு அப்படின்னா அது எங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான், நம்ம ஆளுங்க தான். அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படி ஜாதியை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பத்தி இவரே பேசிட்டு கோவில்களை பத்தியும் இழிவா பேசியிருக்காரு. திரௌபதியை உட்காந்து மிதிச்சு மிதிச்சு செதுக்கிறதும் பறையர்தான். சரி, ஓகே. இந்த இந்து கோவில்களை தரைக்குறைவா பேசுறது அப்படிங்கிறது இவருக்கு ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. அதை பத்தி தான் இன்னும் நம்ம நிறைய பார்க்க போறோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, மிதிச்சு மிதிச்சு செய்யறது நம்ம ஆளுங்க தான் சொல்றாரு இல்லையா? இப்ப சமீபத்துல இவருடைய அந்த நம்ம ஆளுங்க அப்படிங்கிற மக்களுக்கு எவ்வளவு சர்ச்சைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் அன்றாட வாழ்க்கையா அவங்க வாழ்றதுக்கே ஒரு பெரிய போராட்டத்தை தமிழக அரசோட நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு கூட்டணி கட்சியில ஆளுங்கட்சியோட கூட்டணியா இருக்கீங்கன்றப்போ நம்ம ஆளுங்க அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க தானே போய் குரல் கொடுத்திருக்கணும். ஆனா நீங்க அங்க போய் ஏதோ பணிஞ்சு பேசி ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாமே. மாநகராட்சிக்குள்ளே இந்த 2 மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்பவர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது. அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி, தோழர் குமாரசாமி ஆகியோருடன் நான் தொடர்பிலே இருந்தேன், விவாதித்தேன். அதன் அடிப்படையில் இந்த 2 மண்டலங்களை சார்ந்த தூய்மை பணியாளர்களை மட்டுமாவது NULM என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும், தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம். முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம், அமைச்சர்களோடும் தொடர்ந்து வலியுறுத்தினோம். அதையும் மீறி அந்த பக்கமா சேகர்பாபு அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி உருட்டிட்டாரு. என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்றது தேவையே இல்லை,
பணி நிரந்தரம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சாதி வாரியா போயிடும், சமூகத்தையே கொச்சப்படுத்துற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி உள்டாவா பேசியிருக்காரு. ஆமா, இவர் வந்து இதை முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இதை பணி நிரந்தரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா தலைமுறையா வந்து அந்த குடும்பமே இந்த வேலைக்கு தான் வரும். அதாவது அம்மா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு மகளோ இருக்காங்கன்னா அவங்களும் இதே வேலைக்கு தான் வருவாங்க. அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் முன்னேறவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இங்கேயே ஏதோ ஒரு லாஜிக் இடிக்குதே. என்ன இடிக்குது? ஆமா, இப்போ இவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க, அவங்க குழந்தைங்க எல்லாரையும் நல்லபடியா ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வேலை இல்லை நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டா யாருக்கா இருந்தாலும் பதட்டம் ஏற்படுமா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம், என் குடும்பத்தை நான் நல்லபடியா தழைச்சு ஓங்க வைக்கணும்னா எனக்கு ஒரு நிரந்தரமான பணி வேணும், எனக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க, என் ஃபேமிலியை நான் முன்னேற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா பணி நிரந்தரம் செஞ்சா அந்த குடும்பம் முன்னேறும். இப்போ வேலை வாய்ப்புங்கிறது இன்னொருத்தருக்கு மாறும். அதே குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வரமாட்டாங்க. இந்த தூய்மை பணியாளர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு ஒரு தேர்வு வச்சு வேற யாராவது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவர் என்னங்கிறாரு, ஒருவேளை பணி நிரந்தரம் செஞ்சுட்டா தலைமுறை அதே குடும்பம் வருங்கிறாரே. அவங்க வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு தான் கோரிக்கையா வைக்கிறாங்களே தவிர என்னுடைய தலைமுறை என்னுடைய மகனோ இல்ல மகளோ மறுபடியும் இதே வேலைக்கு வரணும் அப்படின்றத கோரிக்கையாவே வைக்கல. ஆனா இவர் வந்து அவங்க கேட்ட கோரிக்கையை அப்படியே சமுதாய ரீதியா மாத்தி சாதி ரீதியா கொண்டு போயிட்டாரு. இப்போ அரசு வேலை அப்படின்னு இருந்தா மட்டும்தான் எல்லா சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களுமே உள்ள வருவாங்க. அரசு வேலையை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தானே பாக்குற மாதிரி நிலைமை ஆயிடும். இது தெரிஞ்சே இவர் பேசியிருக்காருன்னா எப்படி பாத்துக்க. சரி, அதெல்லாம் கூட ஓகே. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீ இந்த வீடியோ காமிச்ச எப்படி மனுஷன் ஆக்ரோஷமா பேசியிருக்காருன்னு பார்த்தியா? அவ்வளவு கோவம். அவருடைய மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் அப்படிங்கறத குறிப்பிடுற விதமா தான் பேசியிருக்காரு. இதே கோவத்தை தான் இப்ப இருக்கிற மக்களும் எதிர்பார்த்திருப்பாங்க. நமக்காக ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அவர் இதே மாதிரி ஒரு கோவத்தோட நம்மளுடைய ஆதங்கத்தை எடுத்து சொல்லுவாருன்னு. ஆனா இந்த கோவம் இப்ப நடந்த சமீப பிரச்சனைகள்ல எங்கேயுமே தென்படலையே. ஏன் இப்ப கவிஞனுடைய ஆணவ கொலை நடந்தது இல்லையா, தமிழ்நாட்டையே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் அதோட பதட்டம் குறையவே இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நாங்கள் அதற்காக சட்டம் இயற்றணும், ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்கறாங்க அப்படின்னா சீக்கிரமே இதை பேச்சுவார்த்தையின் மூலமா மட்டுமே முடிச்சிருங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அது என்ன? அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இப்ப கடந்த சில 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ரிப்பன் மாளிகை முன்னாடி சுமார் 500 காவலர்களை நிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு? தூய்மை பணியாளர்கள் மறுபடியும் போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னா அவங்கள உட்கார விடாம அங்கிருந்து உடனே அங்கிருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 500 காவல் அதிகாரிகள் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிறைய வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு வரிசையா ஜீப் நிக்குது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில மக்களை எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதாவது வந்து உரிமைக்காக போராடணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவங்கள வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு செய்கை எல்லாம் முன்னாடியே பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது. உனக்கு என்ன தோணுது? எனக்குமே அதான் தோணுச்சு. அதுவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கும் மேல போராடிக்கிட்டு இருந்த அவ்வளவு மக்களை ஒரே நாள் நைட்ல இருந்த இடம் தெரியாம காலி பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு மோசமான ஒரு வன்முறையை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அந்த மக்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுது. ஏன் நம்ம கூட வீடியோ பார்த்தோம் இல்லையா, ஒரு அம்மா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டா அந்த பையனையும் அடிச்சு வேன்ல இழுத்துட்டு போய் அந்த பையன் மேல தாக்குதலாம் நடத்திருக்காங்க. இப்ப அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு நிறைய கேள்விகள் வருது. ஆனா எதையுமே இப்ப இருக்கிற மீடியா போக்கஸே பண்ணல. திமுக ஏவி விட்ட காவல்துறையினர் எல்லாருமே அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டாங்க, அவ்வளவுதான். அதோட மீடியாவும் அந்த நியூஸ் கவர் பண்றதே விட்டுட்டாங்க. அதுக்கு மாறா வேற என்னென்னலாம் மடைமாற்று நியூஸ் எல்லாம் போடலாமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் அதாவது நம்ம திருமா அண்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா 2026ல மறுபடியும் திமுக ஆட்சி அமையும். ஏன் அமையும் அப்படின்னா இப்ப மதுக்கடைகள் எல்லாத்தையுமே நம்ம தலைவர் வந்து மூட போறாரு. அப்படி மூடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 2026ல திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்காரு. இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால்
திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதான் இந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ இந்த தேஜாவு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த போன எலெக்ஷன்லயுமே திமுக சார்பில் இந்த பூரண மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்தால்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் முன்னாடி ஒண்ணு பேசியிருக்காரு, இந்த பக்கம் ஒண்ணு பேசியிருக்காரு. அந்த எல்லா விஷயமே எதை குறிப்பா மையமா வச்சு பேசியிருக்காரு அப்படின்னா இந்துக்களை பத்தியும் இந்து கடவுளை பத்தியும் தான் அதிகமா இருக்கு. அதுதான் இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ இன்னொரு பெரிய சர்ச்சையா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த பானைக்கு சொந்தக்காரரானவர் எங்க பேசினாலுமே வந்து ஏதோ ஒரு கோவிலை தாக்கி பேசுறதும், இந்து மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி பேசுறதும், முக்கியமா முருகர் பக்தர்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களை எப்படியெல்லாம் தாக்கி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காராம். இவரே தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நானும் வந்து முருகன் பக்தன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காராமே. ஆமா, அதாவது முருகர் மாநாடு நடந்தது இல்லையா சமீபத்துல, அதுக்கு பிரஸ் மீட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. முருகர் மாநாடு நடக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நடத்துறாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கே முருகர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா ஒரு மேடை பேச்சுல அவர் பேசுறாரு, முருகரை வந்து நான் கடவுளா ஏத்துக்கல அப்படின்னாலும் அவர் வந்து என்னுடைய முன்னோர் தானே, அப்ப தமிழ் கடவுளா ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினவரு இந்த பக்கம் என்ன பேசுறாரு அப்படின்னா, முருகனை நீங்க நம்புனீங்க, முருகனை நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா சனாதானத்தோட அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க, அந்த முருகர் மலையை உங்களை வலிக்கி விட்டுரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பேசியிருக்காரு. எப்படி முருகனை தனியா பிரிச்சு எடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் கடவுள் ஒரு காலத்தில் தமிழ் கடவுள் இருந்திருக்கலாம், வரலாறு இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் கடவுளான முருகனை எப்படி இந்த சனாதன சக்திகளின் கோரப்பிடியில் இருந்து தனித்து பிரித்து விடுவிக்க முடியும்? விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும். இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை? என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது. அடேங்கப்பா, இவர் இப்படியெல்லாம் வேற பேசியிருக்காரா? சரி, இவருக்கு பிரச்சனை முருகர் கூட தான் பார்த்தா அது மட்டும் இல்லையாமே. இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, அட ஏன் டிடி நீ வேற, முருகர் மட்டும்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது, இன்னும் நிறைய கடவுள்கள், ஏன் நம்ம கோவில்களை பத்தியே அவர் வந்து கொஞ்சம் கொச்சையா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, உண்மையா? ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒரு ஓவரால் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கெங்கெல்லாம் கோவில் வரலாற்று புகழ்மிக்க கோவில்லாம் எங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்காரு. இதை நான் சொல்றதை விட நீ வீடியோவை பார்த்த அப்படின்னா உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் காட்டு. ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டால் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பாபர் மசூதிகளை உருவாக்குவோம் என்கிற வகையில் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் இந்த நாள். அந்த பாபர் மசூதியை கட்டியே தீருவோம் என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஏன் பாபர் பெயரில் நாடு முழுவதும் மசூதிகளை கட்டக்கூடாது? கட்டுகிற மசூதிகளுக்கெல்லாம் பாபர் பெயரை ஏன் வைக்கக்கூடாது? எல்லா பாபர் மசூதிகளையும் அவர்கள் இடிப்பார்களா? இடித்துவிட முடியுமா? இனிமேல் கட்டுகிற மசூதிகளுக்கெல்லாம் பாபர் பெயரை சூட்டுங்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். ஏன் வைக்க கூடாது? அந்த இடத்தில் தான் கட்ட வேண்டும் என்பது நமது கொள்கை வைராக்கியம், அது வேறு. அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை, சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான். ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு கற்பனை பாத்திரம். இது மட்டுமா, ஐயப்பனே வந்து ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தான் அப்படின்ற மாதிரி கடவுளை பத்தி, இந்து கடவுள்களை பத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருப்பாரு. இதெல்லாம் பேசி பிரச்சனை ஆகுது. அதாவது முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்து கோவில்களை பத்தி பேசியிருக்காரா, அதுக்கப்புறம் சனாதனத்தை பத்தி பேசியும் கொஞ்சம் இடத்துல வந்து அடி வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணமா சொல்லப்படுதுன்னா, இப்போ அவர் வந்து விசிகான்னு ஒரு கட்சி இருக்கு, அதுதான் நம்மளோட கட்சிங்கிறதே மறந்துட்டு முழுசாவே வந்து ஒரு திமுக கட்சிக்காரரா மாறிட்டாரு, முழுசாவே ஒரு உடன்பிறப்பா அவதாரம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவர் காதுக்கு போயிருக்கும் போல இருக்கு. உடனே வந்து இல்ல நானும் இந்து மக்களை மதிக்கிறேன், இந்து கோவிலை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்க சாமியெல்லாம் கும்பிட்டு திண்ணூரெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஞாபகம் இருக்கா?
அந்த போட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்து அதெல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கப்பிள் வந்து அவர் கூட செல்ஃபி கேட்டிருக்காங்க. உடனே திண்ணூரெல்லாம் அழிச்சிட்டு பயங்கரமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அது மறுபடியும் ஒரு பிரச்சனையாச்சு. என்னங்க என்ன பண்ணாலும் ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணா என்னதாங்க பண்றதுன்ட்டு திரும்ப ஒரு விளக்க உரையும் கொடுத்துருக்காரு. கேட்டா வந்து இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு வேர்த்துச்சு, அதனால நான் இப்படி தேய்ச்சேன் அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, சனாதனத்தை ஒழிப்போம், நான் வந்து கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்கி எழுந்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது எனக்கு வேர்த்துச்சு, அதனால தொடச்சேன், நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி புஷ்பான மாதிரி பட்டுன்னு போயிட்டாரு. ஆமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. என்னன்னா, இப்போ விசிகான்னு சொல்லி ஒரு கட்சியை சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி எவ்வளவு பெருமையா பேசிருக்காரு உனக்கு தெரியுமா? தெரியாதே. அதை பாத்துறியா? ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரை மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேசிய தலைவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்றைக்காவது தங்களுடைய பெயரை வால் போஸ்டர் சுவரொட்டிகளிலே அச்சிட்டதுண்டா? துண்டறிக்கைகளிலே அச்சிட்டதுண்டா? என்றைக்காவது மேடை ஏறி பேசியதுண்டா? தன்னுடைய தலைவர் பின்னால் நின்றால்தான் தன்னுடைய முகம் தெரியும் தொலைக்காட்சியிலே என்று என்றைக்காவது முண்டியடித்துக் கொண்டு வந்து மேடையிலே ஏறியதுண்டா? நான் மட்டும் ஏன் பின்னால் உட்கார வேண்டும், நானும் முன்னால் தான் உட்காருவேன் என்று முன்வரிசையிலே யாராவது வந்து முண்டியடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்த்ததுண்டா? ஆனால் டெடிகேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். அடேங்கப்பா, ஆர்எஸ்எஸ் இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசியிருக்காரு. இப்போ இவரு முழு உடன்பிறப்பாவே மாறிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதை அக்செப்ட் பண்ற விதமா பார்த்தோம்னா அவங்களும் வந்து இந்து மக்களையும் இந்து கோவில்களையும் ஏதாவது ஒண்ணு பேசிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் பேசுறாரு. ஆனா இதே திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்எஸ்எஸ் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. ஆனா இவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இவர் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு, என்ன பண்றாருன்னு ஒன்னும் புரியவே மாட்டேங்குதே. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அடுத்தடுத்த பதிவுல அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை பார்த்துட்டு, இப்போ எலெக்ஷன் வேற நெருங்க போகுது, எத்தனை சீட்டுக்கு போய் நிக்க போறாரு, எப்படி எல்லாம் முட்டு கொடுக்க போறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு நம்ம பார்ப்போம். ஆமா, ஏன்னா இவர் வந்து இவ்வளவு தூரம் பேசுறாரு, இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாருன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் தேர்தல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கட்சிகள், முக்கியமா அதிமுக சார்பில் இருந்து திருமாவளவன் அவர்கள் இங்க கூட்டணிக்கு வந்தாலும் நாங்க தாராளமா சிகப்பு கம்பளம் விரிச்சு ஏற்றுக்கொள்வோம்னு தெரிவிச்சுமே யாரு எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நான் வந்து திமுக கூட்டணியில தான் இருப்பேன் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இந்த சீட்டு கேட்கறது ஒரு காரணமா இருக்குமோன்னு பேசிக்கிறாங்க. இந்த வாட்டி நிறைய சீட்டு கேட்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால இந்த தேர்தல்ல இவருடைய பங்களிப்பு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம்.